MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. Unga sidelayum, enga sidelayum. It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். வங்கக்கடல் பக்கத்துல இருந்த அந்த ரிட்ஜ் ஓரத்துல அப்படியே நேரா வந்து மேல் நோக்கி வந்ததை பார்த்தோம். நம்ம மேலும் வரும்போது என்ன ஆச்சுன்னா, நமக்கு அந்த வறண்ட காற்று வந்து அதோட மைய பகுதியில போறதை நம்ம பார்த்தோம். திங்கட்கிழமை காலையில சென்னைக்கு அருகே நம்ம வந்தது. வரும்போது என்ன ஆச்சுன்னா, கிட்ட வரும்போது மேல் அந்த வடமேற்கு திசையில வடமேற்கு மற்றும் மேற்கு திசையில உள்ள வந்து மேகங்கள் உருவாகி நமக்கு மழை கொடுத்ததை பார்த்தோம். நகரம் இல்ல, வங்கக்கடல தள்ளி போக முடியல. இந்த பக்கம் வந்து நம்ம தமிழகத்துக்குள்ளேயே வர முடியல. அப்படியே ஒரே இடத்துல இருந்து வடமேற்கு திசை நார்த் வெஸ்ட்ல மட்டும்தான், எங்க வந்து இந்த வெஸ்டர்லி ட்ரஸ் இன்ட்ராக்ட் ஆகுதோ அந்த இடத்துல மட்டும்தான் நமக்கு மேகங்கள் உருவாகிறது நம்ம பார்த்தோம். எப்பவுமே இரண்டு காற்றுகள் மோதுகின்ற இடத்துல மீட்டர்ல நமக்கு இந்த மாதிரி மேகங்கள் கன்வர்ஜென்ஸ் உருவாகுன்றது நம்ம பார்த்துப்போம். ஸோ அந்த மாதிரி தான் நேற்று காலையில இருந்து இன்று வரைக்குமே நமக்கு மழை அந்த பகுதியில மழை பெய்துட்டு இருக்குன்றதை நம்ம பார்க்கிறோம். 4 மணி வரைக்கும் நேற்றுக்கு மழை இருந்தது. திருப்பி 6ல இருந்து 7 மணிக்கு மழை இருந்தது. திருப்பி 10 மணிக்கு மேல மழை இருந்தது. திருப்பி 2 மணிக்கு மேல மழை இருந்தது. 3 மணி டு 4 மணி ஒரு நல்ல ஸ்ட்ராங் ரெயின்ஸே இருந்து இடியோட கூட இடி கூட வந்தது நம்ம பாத்துருப்பீங்க காலையில 3 மணிக்கு. சோ அந்த மாதிரி விட்டு 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 நமக்கு ஒரு பிரேக் அதுக்கப்புறம் மேகங்கள் வருது, திருப்பி பிரேக் மேகங்கள் வருது. சோ அந்த காற்று ஸ்பின் ஆக அந்த மண்டலமானது சுத்த என்ன பண்ணுது, ஒரு மேகங்களா அப்படியே தள்ளி தள்ளி நமக்கு வந்து அந்த வடமேற்கு அந்த திசையில மட்டும்தான், வேற எங்கேயுமே மழை பெய்யல. ஈவன் செங்கல்பட்டுல கூட ஒரு சொட்டு மழை இல்லை, பாண்டிச்சேரியில ஒரு சொட்டு மழை இல்லை. அடுத்த எல்லா உள் மாவட்டங்களுக்கு கரெக்டா இது போக போக மற்ற உள் மாவட்டங்களுக்குமே நாளைக்கு நல்ல மழை மான்சூன் ரெயின்ஸ் வந்து நமக்கு 10ஆம் தேதிக்கு மேல நமக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு வரும். இந்த இதுவே உள் மாவட்டங்களுக்கு அடுத்த 2-3 நாட்களுக்கு 4, 5, 6 நமக்கு வந்து 3, 4, 5 நமக்கு உள் மாவட்டங்களுக்கு மழை இருக்கிறத நம்ம பாக்குறோம். இன்னைக்கு இரவு நாளைக்கு அதிகாலையில், அதாவது 12 மணி அரௌண்ட் மிட் நைட் டவுன்ல நம்ம கரையை கிடக்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கிறோம். கரையை கிடக்கும் போது அதை சுத்தி அடர்ந்த மேகங்கள் டக்குன்னு உருவாச்சுன்னா இன்னும் நல்ல மழை நமக்கு கிடைக்கிறது. அது வரைக்குமே நமக்கு மழைக்கு சான்ஸ் விட்டு விட்டு நமக்கு இன்று இரவு வரைக்குமே நமக்கு இது மாதிரி விட்டு விட்டு மழை கொண்டே இருக்கும். கரையை கடந்து உள்ள போற வரைக்கும் நமக்கு வாய்ப்பு இருக்கு. எதனால அந்த டிட்வா புயல் வந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா வலுவடைஞ்சதுக்கு அப்புறமும் கிட்டத்தட்ட 6 மணி நேரம் அந்த வங்கக்கடல்ல நிலை கொண்டிருந்த காரணம் என்ன சார்? ஒரு புயலுக்கு வந்து நம்ம ஸ்டியரிங்னு சொல்லுவாங்க. புயல் வந்து ஒரு பள்ளம், அந்த பள்ளம் வந்து பண்ணா ஒரு மேடு இருக்கும், ரிட்ஜ்னு நம்ம சொல்லுவாங்க. இயற்கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பள்ளம் மேடு இப்படிதான் நமக்கு இருக்கும். பள்ளம்ன்றது லோ பிரஷர், நம்ம மேடுன்றது நம்ம ரிட்ஜ்னு சொல்றோம், ஹை பிரஷர்னு சொல்லுவோம். ஸோ மேடுக்கு இந்த ஸ்ரீலங்கா பக்கத்துல உருவான இந்த புயல் வந்து பாத்தீங்கன்னா தரை பகுதியில கிட்டத்தட்ட 2-3 நாட்கள் அங்கேயே இருந்தது. இலங்கையில 2-3 நாட்கள் நமக்கு தரை பகுதியில இருந்ததை பார்த்தோம். இலங்கையில இருந்து வெளியில வந்த உடனே நமக்கு வங்கக்கடல்ல இருந்த அந்த ரிட்ஜ், அதாவது நம்ம ஹை பிரஷர் சொல்லலாம், அதோட ஓரத்தில் நமக்கு வந்து அப்படியே பேரலல் டு தி கோஸ்ட் நம்ம நகர்ந்து வந்ததை பார்த்தோம். நீங்க கேட்டிருக்கலாம், ஏன் வந்து நேரா வந்து இலங்கையில இருந்து அப்படியே வந்து கல்ஃப் ஆஃப் மன்னார்ல போய் குமரி கடல்ல போல, நமக்கு அக்டோபர்ல வந்ததுல வந்த காற்றழுத்த பகுதியில அப்படிதான் போச்சு அப்படின்ட்டு. பட் அதுக்கு காரணம் என்னன்னா, வங்கக்கடல் பக்கத்துல இருந்த அந்த ரிட்ஜ் ஓரத்துல அப்படியே நேரா வந்து மேல் நோக்கி வந்ததை பார்த்தோம். நம்ம மேலும் வரும்போது என்ன ஆச்சுன்னா, நமக்கு அந்த வறண்ட காற்று வந்து அதோட மைய பகுதியில போறதை நம்ம பார்த்தோம். ஸோ சீக்கிரமாக வலுவிழந்தது. அதே நேரத்தில் விண்ஷேர்னு சொல்லுவோம், நம்ம அந்த புயலுக்கு மேல உள்ள அந்த மலை மேகங்களை அப்படியே அரித்து விட்டு சென்று விட்டது. சோ அது வந்து ஒரு எம்டி ஷெல்லா தான் நம்ம இருந்ததை பார்த்தோம். கிட்டத்தட்ட நம்ம சண்டே அன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ரொம்ப தூரமும் வரல, கிட்டத்தட்ட நமக்கு வந்து அந்த டெல்டா கடற்கரை பக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு எம்டி ஷெல்லா அங்கேயே இருந்ததை நம்ம பார்த்தோம். சோ நம்ம முன்னாடி எதிர்பார்த்தது வந்து நமக்கு சண்டே அன்னைக்கு நம்ம கிட்ட வரும் அந்த மழை வந்தது. சோ கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகி நமக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் நமக்கு திங்கட்கிழமை காலையில சென்னைக்கு அருகே நம்ம வந்தது. வரும்போது என்ன ஆச்சுன்னா, கிட்ட வரும்போது மேல் அந்த வடமேற்கு திசையில வடமேற்கு மற்றும் மேற்கு திசையில உள்ள வந்து மேகங்கள் உருவாகி நமக்கு மழை கொடுத்ததை பார்த்தோம். இதுல இன்னொரு கேள்வி இருக்கு, ஏன் கிழக்கு நோக்கி நகர்ந்துருக்கலாமே, தமிழகத்துக்குள்ள வந்திருக்கலாமேன்னு பாத்திருப்பீங்க. அதே நேரத்துல அந்த டிலே ஆனனால என்ன ஆயிடுச்சுன்னா, மண்டே அன்னைக்கு நமக்கு ஒரு நாள் டிலே ஆனனால பெர்ஃபெக்டா வந்து என்னன்னா, அந்த நேரத்துல ஒரு வெஸ்டர்லி ட்ரஃப்னு சொல்லுவாங்க. வெஸ்டர்லி நிறைய நம்ம வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் நம்ம படிச்சிருப்போம். நமக்கு வந்து இந்தியா, பாகிஸ்தான், அந்த நமக்கு ஈரான், அது வழியா வந்து நமக்கு வெஸ்டர்லி ட்ரஃப் எப்பவுமே இந்த டிசம்பர் மாதத்துல நவம்பர் மாதத்துல அங்கிருந்து வரும். அதுதான் வந்து இந்த ஜம்மு காஷ்மீர், இமாச்சலுக்கு அந்த மழை மற்றும் அந்த ஸ்னோ எல்லாம் கொடுக்கறது. இந்த வெஸ்டர்ன் ட்ரஃப் வரும்போது என்ன ஆயிடுச்சு, கரெக்டா அது வருது இந்த பக்கம். சோ அது வந்து என்ன பண்ணுது, இந்த பக்கத்துல இருந்து நம்ம தமிழகத்து கரையை நோக்கி நகராமல் மேற்கு திசையில இருந்து தள்ளுகிறது. கிழக்கு திசையில பாத்தீங்கன்னா இந்த ஏற்கனவே வால் மாதிரி அந்த ரிட்ஜ் இருக்குது. சோ இது இன்னும் தெரியாம கிட்டத்தட்ட நமக்கு நேற்று காலையில இருந்து மாலை வரைக்குமே நமக்கு வந்து ஒரே இடத்துல சென்னைக்கு அருகேவே நம்ம இருக்கிறத நம்ம பாக்குறோம். சோ இந்த ஒரு காரணத்தினால கிழக்கு திசையிலும் நகரம் இல்லை, இன்னும் வங்கக்கடல தள்ளி போக முடியல, இந்த பக்கம் வந்து நம்ம தமிழகத்துக்குள்ளேயே வர முடியல. அப்படியே ஒரே இடத்துல இருந்து நமக்கு அந்த வடமேற்கு அந்த எந்த மேற்கு திசை காற்று வந்து எங்க
இன்ட்ராக்ட் ஆகுதோ, அதாவது நம்ம மேகங்கள் பாத்தீங்கன்னா வேற எங்கேயுமே இல்ல அந்த புயலை சுத்தி. ஒன்லி நமக்கு அந்த வடமேற்கு திசை நார்த் வெஸ்ட்ல மட்டும்தான் எங்க வந்து அந்த வெஸ்டர்லி ட்ரஸ் இன்ட்ராக்ட் ஆகுதோ அந்த இடத்துல மட்டும்தான் நமக்கு மேகங்கள் உருவாகிறது நம்ம பார்த்தோம். எப்பவுமே இரண்டு காற்றுகள் மோதுகின்ற இடத்துல மீட்டர் நமக்கு இந்த மாதிரி மேகங்கள் கன்வர்ஜென்ஸ் உருவாகுன்றது நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் நேற்று காலையில இருந்து இன்று வரைக்குமே நமக்கு மழை அந்த பகுதியில மழை பெய்துட்டு இருக்குன்றதை நம்ம பார்க்கிறோம். சார் நேத்து குறிப்பிட்டிருந்தாங்க சாயங்காலம் 4 மணிக்கு மேல மழை இருக்காது, திருப்பியும் இரவு நேரத்துல இருந்து மழை பெய்யும் அப்படின்னாங்க. அந்த இடைப்பட்ட ஏன் அந்த இடைப்பட்ட நேரத்துல மழை பெய்யல அப்படின்னு புரிஞ்சுக்கிறது சார்? நம்ம காற்றழுத்த பகுதி மண்டலமானது வந்து பாத்தீங்கன்னா இருக்கும்போது தொடர்ந்து மேகங்கள் இல்லை. இப்போ ஒரு புயல் எல்லா பக்கமும் சோ அது வெயிட் பண்ணி ஒரு பேண்டா ஒரு ஸ்பின் வரும்போது ஒரு ஸ்பின் மாதிரி நம்ம வாட்டர் ரிப்பிள் எப்படி இருக்குது ஒரு மேகமா தான் அதை உருவாக்கி தள்ளிவிடும். நமக்கு தொடர்ந்து மேகங்கள் அப்படியே இருக்கிற ஒரு அடர்ந்த மேகங்கள் உள்ள ஒரு சிஸ்டமா நம்ம பார்க்கல. சோ எவ்ரி பிரேக் கப்புமே பாத்தீங்கன்னா ஒரு செல்லுமே நமக்கு இன்டர் ஈவன் காலையில அதிகாலை வரைக்குமே 4 மணி வரைக்கும் நேற்றுக்கு மழை இருந்தது, திருப்பி 6 ல இருந்து 7 மணிக்கு மழை இருந்தது, திருப்பி 10 மணிக்கு மேல மழை இருந்தது, திருப்பி 2 மணிக்கு மேல மழை இருந்தது, 3 மணி டு 4 மணி ஒரு நல்ல ஸ்ட்ராங் ரெயின்ஸே இருந்தது. இடி கூட வந்தது நம்ம பார்த்திருப்பீங்க காலையில 3 மணிக்கு. சோ அந்த மாதிரி விட்டு 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 நமக்கு ஒரு பிரேக் அதுக்கப்புறம் மேகங்கள் வருது, திருப்பி பிரேக் மேகங்கள் வருது. சோ அந்த காற்று ஸ்பின் ஆக அந்த மண்டலமானது சுத்த என்ன பண்ணுறது ஒரு மேகங்களா அப்படி தள்ளி நமக்கு வந்து அந்த வடமேற்கு அந்த திசையில மட்டும்தான், வேற எங்கேயுமே மழை பெய்யல. ஈவன் செங்கல்பட்டுல கூட ஒரு சொட்டு மழை இல்லை, பாண்டிச்சேரியில ஒரு சொட்டு மழை இல்லை. அப்படியே அது வந்து நமக்கு அங்கிருந்து நமக்கு அந்த சென்னை திருவள்ளூர் மாவட்டங்கள்ல நம்ம கரெக்டா அந்த மேகங்கள் உள்ற மாதிரி நமக்கு அந்த பேண்ட்ஸ் வந்து தள்ளி விட்டு பார்த்தோம். ஓகே சார், இப்ப இதுக்கு பிறகு சென்னையில மழை இருக்குமா சார்? வேற எந்தெந்த மாவட்டங்கள் எல்லாம் மழை இருக்கும் சார்? இன்று வந்து பாத்தீங்கன்னா வலுவிளக்குது. சோ தென் மாவட்டங்கள்ல நேற்றுக்கு வந்து இன்ஃப்ளோ பேண்ட்ஸ் சொல்லுவோம், அந்த மாய்ச்சர் எடுத்துட்டு வர பேண்ட். அந்த பேண்ட் பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்டா வந்து நேற்றுக்கு விருதுநகர் சிவகாசியில எல்லாம் நல்ல மழை பெய்தது பார்த்தோம். டெல்டால சில லேசான மழை பார்த்தோம், ராமநாதபுரத்துல லேசான மழை பார்த்தோம். அது இன்னைக்கும் அது பாத்தீங்கன்னா அந்த மதுரை விருதுநகர் அந்த டெல்டா பகுதி இங்க வந்து ஒரு மாடரேட் ரெயின்ஸ் இருக்கும். இது நம்ம ஆள் உள்ள போக இன்னைக்கு கொஞ்சம் வலுவிளக்குறாரு, இப்ப டிப்ரெஷனாக ஆகிவிட்டு மேலும் வந்து காற்றழுத்த மண்டலத்துல இருந்து காற்றழுத்த பகுதியாக மாறும் போக, அதாவது தீவிர காற்றழுத்த பகுதியாக மாறும். ஆமா, அப்பயும் மேகங்கள் வந்து கான்சென்ட்ரேட்டடா இருக்காது, இன்னும் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ நமக்கு வந்து ஒரு இன்டென்ஸா இருக்கும் போது அந்த மேகங்களை வந்து சுத்தி டைட்டா ரேப் பண்ணி வச்சுக்கோங்க. சைக்ளோனா இருக்கட்டும், சிஸ்டமா இருக்கட்டும். இப்ப கொஞ்சம் வீக் உள்ள போக இப்ப மேற்கு நோக்கி நகர்ந்து உள்நோக்கி தமிழகத்தை நோக்கி இன்று இரவு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 10 மணி அளவுல வச்சுக்கலாம், 10 மணில இருந்து 11 மணி அளவில் 1 மணி அளவுல நமக்கு அந்த சென்னைக்கும் பாண்டிச்சேரி மகாபலிபுரம் இந்த மாதிரி இடங்கள் பக்கத்துல அது கரையை கடந்து உள்ள போற மாதிரி நம்ம பாக்குறோம். உள்ளேயும் மாவட்டங்கள் ராணிப்பேட், திருவண்ணாமலை, வெள்ளூர் இந்த மாதிரி மாவட்டங்கள் கூட வந்து மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு எல்லா அடுத்த எல்லா உள் மாவட்டங்களுக்கு கரெக்டா இது உள்ள போக மற்ற உள் மாவட்டங்களுக்குமே நாளைக்கு நல்ல மழை கிடைக்கிறத நம்ம பார்க்கலாம். சார், சென்னைக்கு இதுக்கு பிறகு இது போன்ற புயல் எச்சரிக்கை ஏதாவது இருக்குமா சார்? அப்படி ஏதாவது இருக்கும்? இந்த மக்கள் மத்தியில டிசம்பர் அப்படின்னாலே ஒரு அச்சம் இருக்கும். இல்ல, இப்போதைக்கு டிசம்பர்ல வந்து நமக்கு புயல் தெரியவில்லை. சோ எம்ஜிஓ இன்னும் நமக்கு வரல. நமக்கு டிசம்பர் 10th அப்புறம் ஒரு ஈஸ்டர்லி வேவ், இதே மாதிரி ஈஸ்டர்லி வேவ்னா ஒரு ட்ரஃப், அது வந்து காற்றழுத்த பகுதிக்கும் கீழே வருது. அதுதான் அது தீவிரமடைஞ்சா காற்றழுத்த பகுதியாகும், அது காற்றழுத்த பகுதி தீவிரமடைஞ்சா மண்டலமாகும், மண்டலம் தீவிரமடைஞ்சா புயலாகும். சோ நமக்கு அந்த மாதிரி ஒரு ட்ரஃப் மாதிரி சின்ன ஒரு பிராட் சர்க்குலேஷன் வரத பாக்குறோம். அதுல நீங்க கடலோர மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள்லாம் சம் ட்ரஃப் பேஸ்ட் ரெயின்ஸ் வந்து நார்மல் மான்சூன் ரெயின்ஸ் வந்து நமக்கு 10ஆம் தேதிக்கு மேல நமக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு வரும். இந்த இதுவே உள் மாவட்டங்களுக்கு அடுத்து 2-3 நாட்களுக்கு 4, 5, 6 நமக்கு வந்து 3, 4, 5 நமக்கு உள் மாவட்டங்களுக்கு மழை இருக்கிறத நம்ம பாக்குறோம். சென்னைக்கு விட்டு ஏதாவது மழை, ஐசோலேட்டட் ஸ்பெல்ஸ் இப்ப எல்லா இடத்துலயும் மழை பெய்யுது பாத்தீங்களா, அப்படி இருக்காம வட சென்னையில சில பகுதியில மழை பெய்யும், சில சென்னையில ஏதாவது ஒரு பகுதியில் மழை பெய்யும். அந்த மாதிரி ஏதாவது மழைகள் வந்து தொடர்ந்து நமக்கு அதுக்கப்புறம் 2-3 நாளுக்கு இருக்கிறதுக்கு நான் வாய்ப்பு இருக்கிறத பாக்கலாம். மற்றபடி இன்று கரையை கடக்கிறதுக்கு வரைக்கும் நமக்கு வாய்ப்பு இருக்குது. உள்ள சென்ற பிறகு உள் மாவட்டங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு கரையை கடந்துரும்ல சார்? இன்னைக்கு இரவு நாளைக்கு அதிகாலையில், அதாவது 12 மணி அரௌண்ட் மிட் நைட் டவுன்ல நம்ம கரையை கடக்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கிறோம். கரையை கடக்குதுன்னா இது பயங்கர காற்றெல்லாம் வீசும், அப்படியே கஜா புயல் மாதிரி அந்த மாதிரி வரதா, அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இது ஒரு வீக்கெண்ட் சிஸ்டம் தான் கரையை கடக்க போகுது. ஒரு டிப்ரெஷனாவோ இல்ல காற்றழுத்த ஒரு பகுதியாகவோ தான் கரையை கடக்க போகுது. அப்போ அது டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா அது கரையை கடக்கிறதுக்கு அங்க ஒண்ணுமே இல்ல. காற்றெல்லாம் நீங்க கரையை கடந்துச்சா அப்படின்னு கேட்பீங்க வந்து, அந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் காத்து வீசும், மற்றபடி பெரிய இது புயலாக கரையை கடக்கவில்லை. அதனால அது நம்ம அந்த புயலுக்கு உள்ள காற்று, அதிக காற்று, அப்படி மரம் எல்லாம் உடஞ்சு அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கிடையாது. பட் சம் காற்று கஸ்டியா இருக்கும் நமக்கு கரையை கடக்கும் போது. நமக்கு ஒரு லைட் டிஃபரன்ஸ் இன்க்ரீஸ் இன் விண்ட் ஸ்பீட் தெரியும், மற்றபடி பெருசா எதுவும் இருக்காது. ஸோ மழை தான் அந்த நேரத்துல நமக்கு கரையை கடக்கும் போது அதை சுத்தி அடர்ந்த மேகங்கள் டக்குன்னு உருவாச்சுன்னா இன்னும் நல்ல மழை நமக்கு கிடைக்கிறது. அது வரைக்குமே நமக்கு மழைக்கு சான்ஸ் இருக்கு. விட்டு நமக்கு இன்று இரவு வரைக்குமே நமக்கு இது மாதிரி விட்டு மழை வந்து கொண்டே இருக்கும். அது கரையை கடந்து உள்ள போற வரைக்கும் நமக்கு வாய்ப்பு இருந்துச்சு. ஏன்னா நமக்கு தென் பகுதியில இருக்குது. இதுவே இந்த மண்டலமானது நமக்கு சென்னைக்கு மேலே லைட்டா
சென்று இருந்தால் நமக்கு மழை கிடைச்சது, நெல்லூருக்கு மழை கிடைச்சிருக்கும். ஈவன் நம்ம சென்னை மேல கரையை கடக்கிற மாதிரி இருந்தா கூட நமக்கு மழை கிடைச்சிருக்காது, நமக்கு மேலதான் மழை கிடைச்சிருக்கும். ஸோ இது பெர்ஃபெக்டா நமக்கு கீழே கரையை கிடைக்குது. ஸோ இன்னைக்கும் நமக்கு வந்து மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கதை நம்ம பார்க்கலாம். நன்றி சார். ஆக்சுவலா ஹெக்டிக் ஷெட்யூல்ல இருந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Aha, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ்.